சஸ்பென்ஸாக இருந்தது. கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. சிபிராஜ் சாரோட ஆக்டிங் வந்து செம. ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் த்ரில்லிங் வந்து குறையே இருக்காது. 10 hours படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக டேரக்டர்ஸ் அண்ட் டைரக்ஷன் டீம்ஸ் டெக்னிக்கல் டீம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. போர் அடிக்காமல் உங்களை படத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண வைப்பீங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல த்ரில்லர் மூவி. ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் த்ரில்லிங் வந்து குறையே இருக்காது. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் சிபிராஜ் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து காவி அதெல்லாம் போட்டுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு அவர் ஒரு போலீஸாக எனக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறது நல்லாயிருக்கு. ஆடியன்ஸ் எல்லாமும் நல்லா வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகிறது வந்து நல்லா போர் அடிக்காமல் பார்க்கலாம். படம் போரிங்கெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்கலாம் அந்த படம். படம் பேர் வந்து 10 hours 2 hours எடுத்திருக்காங்க. 2 minutes முடிஞ்சிருச்சு. அதாவது சீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. எந்த ஒரு பாட்டும் கிடையாது, லவ் சாங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் சூப்பராக இருந்தது படம். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சஸ்பென்ஸாக இருந்தது. கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. சிபிராஜ் சாரோட ஆக்டிங் வந்து செம. அவர் கொடுக்குற அந்த டென்ஷன், அந்த டைலாக் எல்லாமே சூப்பர். ஏற்கனவே அவருடைய படம் நிறைய எங்கே பார்த்துருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கும். இது இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பர் சார். அல்டிமேட். எல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். 10 hours படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக டேரக்டர்ஸ் அண்ட் டைரக்ஷன் டீம்ஸ் டெக்னிக்கல் டீம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு கதையை வந்து அழகாக சொல்லியிருக்காரு டேரக்டர் சார். அண்ட் இந்த படத்தில் நானும் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ரொம்ப அருமையாக அந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களுக்கு இது வந்து வெகு சிறப்பாக ரீச் ஆகும்னு நம்புகிறோம். போர் தொழிலுக்கு அடுத்து இந்த கதை பேசப்படணும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அண்ட் வந்து எல்லாருமே மறக்காமல் வந்து போய் தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். படம் கமர்ஷியலாக ஒரு க்ரைம் ஸ்டோரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கதையை வந்து பப்ளிக்கை போய் ரீச் பண்ணியிருக்கோம். 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கதையை சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். படத்தை எல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். சிபி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். படத்தில் சாங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் உங்களை கண்டிப்பாக வந்து போர் அடிக்காமல் உங்களை படத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண வைப்பீங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தா ஓகே. ஸோ படத்தில் ஆக்சுவலாக படத்தில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுலேருந்து எல்லாருமே கடவுளில் போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சைலன்ஸாகவே இருக்கும். ஒரு சீன் முடியும் போது தான் வந்து கிளாப்பே பண்ணுறாங்க ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் ரொம்ப அதில் படத்தோடு சேர்த்து ட்ராவல் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது இப்போது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வந்து பாருங்கள்.